தொலைக்கு பக்கத்துல கைகளை வச்சிருக்கிறோம் பக்கவாட்டுக்கு. ஒரு மடுப்பு இல்லையே சொல்லி கஷ்டமா இருக்கா, இருந்தபடி செய்யணும் சொல்லி சரி பக்கத்துக்கு நிக்கிறோம். முன்னுக்கு விரல் அப்படி எழும்ப போறோம். விரல் எழுப்பி செய்யற ஆசனம் தான் இந்த உட்கட்டாசனம். இந்த கைகளை முன்னுக்கு கொண்டு போய் மேல உயர்த்தி, ரெண்டு கையை மேல உயர்த்தி அப்படியே கோர்த்து பின் வெளிநோக்கி தள்ளிட்டு அப்படியே நுழைய வா. இவ்வளவு இதுக்கும் மெதுவா சாதாரண மூச்சில நின்றுட்டு அப்படியே மெதுவா கீழே இறங்கின பிறகுதான் கைகளை கீழே விடுறது. நேர நிமிர்ந்து நிக்கிறது. மூச்சு எடுத்துக்கொண்டு மேல கொண்டு போய் கைய கூட்டி பிடிக்கிறது. கைய அப்படியே கூட்டி திருப்பி போட்டு முன்னோக்கி வரும்போது வந்துட்டு சாதாரண மூச்சுல நின்றுட்டு விரல்ல நின்றுட்டு அப்படியே மெதுவா கீழே அப்படியே கைகளை கீழே விடுறது. இதுவும் அவளை இலகுவான பயிற்சி தான். உங்களுக்கு ஆனா முடிஞ்ச அளவு உதவியோட நின்றுமோ பிடிச்சு கொண்டு செய்யுமோ விலங்கு போடாம இந்த விரல்ல நிக்கிற அளவு நின்றீங்கன்னா இவ்வளவு போதும். கீழே வந்த பிறகுதான் இந்த கைய விட வேணும். இது தடாசனம். இதுக்கு கை மேல போகிக்க நிறைய மூச்சை எடுத்து கொண்டு போய்தான் கையை பிரட்டிட்டு நுழைக்கி வரும். மூச்சை விட்டு கீழே இறங்கி மெதுவா கையை விட வேண்டும். சரி, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிக சிறப்பு. முதல்ல நாங்க பார்த்தது உட்கட்டாசனம். இப்ப தடாசனம் என்று பார்க்க போது அர்த்தஹடி ஆசனம். அது நின்றுதான் செய்கிறது. கொஞ்சம் இடவெளி வச்சு கொள்ளுவோம். கால நல்ல வடிவா நல்ல உள்மூச்சு வெளிமூச்சுல விட்டுக் கொள்ளுவோம். அப்படியே வலது கைய காதோரம் கொண்டு வாங்குவோம். வலது கைய கொண்டு நீங்க அப்படியே இடது பக்கமா எவ்வளவு முடியுமோ சரி. மற்ற கைய பகுதியை அழுத்தி உதவிக்கு பிடிச்சுக்கணும். கொஞ்சம் செஞ்சா போதும். வலது கைப்புறம் இருக்கிற இடங்களுடைய வயிற்று இடப்பகுதி இழுவிடும். தசையாக இழுவிடும். அப்படியே மெதுவா சரியுங்கோ. பார்வையை நேர வச்சுங்கோ. இவ்வளவு போதும். 1 2 3 2 10 தொடக்கம் 15 20 எண்ணிக்கை அப்படியே நின்றுட்டு சாதாரண மூச்சுல அப்படியே நிமிந்து வாங்குவோம். மூச்சை விட்டபடி கைய ஒரு கேள்வி தட்டினி கையும் வளையணுமா? இல்ல கை அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும். கையை காதோரமா வச்சுட்டு இல்ல வளையக்குள்ள கழுத்து மட்டும் தான் வளையணும். கையும் வளையணும். ஓகே, இப்படி போகாது. பக்கம் இப்படி கைய அஞ்சு விரலையும் இப்படியே வச்சுட்டு அப்படியே சரி இப்படி. ஓகே சரி. கழுத்துக்கு மேல தலைக்கு மேல வரா. தலைக்கு மேல ஓகே. இப்படி அப்ப பார்வை நேர இருக்கணும். பார்வை நேர. வலது கை நீங்க இங்கால சரிக்கிறீங்கன்னா வலது பக்கமா சரிக்கிறீங்க. வலது கை வைத்திருந்தீங்கன்னா இடது பக்கமா சரிக்கும். ஆனா பார்வை நேரா இருக்கணுமா? பார்வை நேரா இருந்து ஓகே. இப்படி இப்படி. அதே மாதிரி இடது கை மேல வைத்திருந்தீங்கன்னா வலது பக்கம் சரி. ஓகே. உயர்த்தின கைக்கு எதிர்பக்கம் சரி. சரி, இப்ப நீங்க மற்ற பக்கம் செய்ய போறோம். இது நிக்கிறோம். வலது கைய துடியோட வடிவா பிடிக்கிறோம். ஒட்டி உதவிக்கு இடது கைய மேல உயர்த்தும் போது மூச்சு எடுத்து கொண்டு போறோம். சாதாரண மூச்சுல நின்றுட்டு அப்படியே மூச்சை விட்டபடி வளையிறோம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளையிறோம். பார்வையை நேர வச்சிருக்கிறோம். 10 எண்ணிக்கைக்கு நிக்கிறோம். முடிந்த அளவு நின்ற பிறகு மூச்சு நிறைய திருப்ப எடுத்துக்கொண்டு மூச்சு பெண்டு விட்டபடி மெதுவா கையில கைகளை தளர்த்தி கொள்ளலாம். இது அர்த்தஹரியாசனம். சரியான இலகுவான ஆசனம். நீங்க வடிவா செய்வீங்க. கைய மேல கொண்டு வைக்க மூச்சை பிடிக்கும். சாதாரண மூச்சுல நின்றுட்டு மூச்சை விட்டபடி அப்படியே வலது பக்கம் சரியா வேணும். அங்க போய் சாதாரண மூச்சுல நின்றுட்டு பிறகு மூச்சு எடுத்தபடி மேல வந்துட்டு கையில கிடலாம். இவ்வளவுதான். இது அர்த்தஹரியாசனம். உங்களுக்கு விளங்கியிருக்கும். சின்ன வளைவு போதும். சின்ன வளைவு. அதுக்கு கொஞ்சம் வளைவணும்னா கொஞ்சம் காலை ஒட்டி வச்சிருக்காம கொஞ்சம் இடவெளி வச்சீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு உங்களோட உடல் வளையிற வசதிக்கு வளைவீங்க. சரி, இது இந்த ஆசனத்துல இருக்க. இன்னைக்கு நாங்க இதே செய்தபடியால கூடாசனம். அதுவும் இந்த பக்க வளைவு தான். அந்த பக்க வளைவுக்கு வருவோம். நாளைக்கு ஏகபாதாசனம், வர ஆசனம்,
பிரயாசனத்தை பார்க்கலாம். இன்னைக்கு இந்த பூனாசனத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். பூனாசனமும் இதே மாதிரிதான். கைகளை சேர்த்து பக்கத்துல வச்சிருமோ, சாதாரண மூச்சுல நில்லுங்கோ, நேர பாருங்கோ. அப்படி 2 கையையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து காதோரம் எவ்வளவு இழுத்து பிடிக்க முடியுமோ இழுத்து பிடியுங்கோ. காதோரம் கைகளை மூச்சு விட்டு கொண்டு இடது பக்கம் அல்லது வலது பக்கம் உங்களுக்கு எது வசதியோ அந்த பக்கம் மூச்சு விட்டபடி வளையுங்கோ. இப்ப சாதாரண மூச்சுல நில்லுங்கோ. 10 எண்ணிக்கைக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மூச்சு எடுத்துக்கொண்டு நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு நிமிந்து வாங்கோ. மூச்சு வெளியில விட்டபடி கைகளை மெதுவா கீழே. அவ்வளவுதான். இப்ப ஒரு பக்கம் செய்யறாங்க, மற்ற பக்கம் செய்யறத மாற்றாசனம் என்று சொல்லலாம். இந்த மாற்றாசனம் செய்யறதுக்கு தயாராகுங்கோ. கால்களை நேர வச்சிருக்கிறோம், கைகளை முதல்ல பக்கவாட்டுக்கு வச்சிருக்கிறோம். மூச்சு எடுத்துக்கொண்டு அப்படியே மேல கைகளை சேர்த்து பிடிக்கிறோம். காதோரம் கைய இழுத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இழுத்து பிடிக்கிறோம். மூச்சை விட்டபடி வலது பக்கம் மாற்றாசன பக்கம் திரும்ப மெட்ட பக்கத்துக்கு. இப்ப நாங்க சரிஞ்சிட்டு சாதாரண மூச்சு அடிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா அப்படியே மேல வாரம் மூச்சு எடுத்துக்கொண்டு அந்த மூச்சை விட்டபடியே இந்த கைகளையும் கீழ் நோக்கி இறக்குறோம். இது கோணாசனம். இந்த ஆசனங்கள் இன்னைக்கு பார்த்தா உட்கட்டாசனம், அர்த்தகடியாசனம், கோணாசனம், உட்கட்டாசனம் 4 ஆசனங்கள் பார்க்கிறாங்க. நாளைக்கு நாங்க நின்ற அதாவது மராசனம், தீர்க்கபாதாசனம், பிரயாசனம் நாளை பெரிய பயிற்சி வகுப்புல நிச்சயம் நினைச்சு கொள்ளுவேன். இந்த பயிற்சி இன்றைக்கு உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கும். அப்படி கேள்வி என்ன நிச்சயம் என்ற குடும்பத்துல எழுதுவோ அந்த அதுக்கான பதில நிச்சயம் தருவேன். இப்ப நாங்க கண் பயிற்சிக்கு போயிட்டு மூச்சு பயிற்சிக்கு ஓடி போகலாம். கண் பயிற்சியையும் தொடர்ந்து விடாது செய்ய உங்களுக்கு வாழ்த்துக்கள். வடிவாணி நின்றுடுவோம். நாளையில கையம் மேசையில முன்னுக்கு இருந்தா மேசையில வச்சு கொள்ளுமோ அல்லது மகராசனம் மாதிரி படுத்திருந்து செய்யலாம். இந்த டைமும் நல்ல வடிவா கண்ண பக்கவாட்டுக்கு பாருங்க. வலதுக்கு வலப்பக்கம் இடப்பக்கம், வலப்பக்கம் இடப்பக்கம், வலம் இடம். மெதுவா நோவடிக்காம சாதாரண மூச்சுல இருந்து நிமிர்ந்திருந்து வலம் இடம் ஆறுதலா பார்த்து வெளிகளை நோவடிக்க கூடாது. மெதுவா கொண்டு போவோம். பின்பு அதே போல நல்ல வடிவா மேலையும் கீழே மேல கீழே விழிகள் மட்டும்தான் ஆடு. மேல கீழே மேல கீழே மேல. அதே போல வலது பக்கமா வட்டமா சுத்த போறோம். ஆறுதலா தலையாட்டாம வெளிய மட்டும் சாதாரண மூச்சில இருந்து செய்ய போறோம். வலது பக்கமா, பிறகு அப்படியே இடது பக்கமா செய்ய போறோம். ஆறுதலா நோகடிக்காம மெதுவா அந்த விழிகளை மட்டும் அசைச்சு கொள்ளுமா. ஒரு கண்களை மூடி திறவுமோ. மெதுவா மடலை மூடி திறக்க. இது அந்த பயிற்சியில் இருக்க. அப்படியே இருந்து கொண்டே வலது கை பெருவிரல முன்னுக்கு நல்லா நீட்டி மூக்குக்கு நேர நீட்டி அந்த விரலை தலை அசைக்காம பார்வையை மட்டும் அதனோட கொண்டு போய் கொண்டு வர. இதுவும் நல்ல பயிற்சி. இந்த இப்படியா வலது கை பெருவிரல நல்ல வடிவா மூக்கு நேர நீட்டிட்டு அந்த விரலை மட்டும் அப்படியே வலப்பக்கமா அசைக்கும் போது பார்வையும் அங்க போகும். இதே அப்படி. ஆனா கழுத்து அரையக்கூடாது, பார்வை மட்டும் போகும். இந்த விழி மட்டும் விழி போகும், அது வரையும் போக முடியும். அந்த விரல் நுனியவே பார்த்துட்டு விரவணும். அதே போல அந்த கையை வச்சுட்டு இடது பக்க கையை முன்னுக்கு நல்ல வடிவா நீட்டி விரல் நுனிய கவனிக்கணும். தலையாடக்கூடாது, விழி மட்டும். இடது பக்கம் இந்த கை எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு
மெதுவா செய்தீங்கன்னா இந்த விழிக்கான பயிற்சி கிடைக்கும். அதே போல வலது கை எல்லாருக்கும் பழக்கத்துல இருக்கிறது. அதே மேலையும் உயர்த்தி கீழையும் அந்த விரல் நுனியவே கவனிங்கோ. மேலையும் கீழே நல்லா முன்னுக்கு நீட்டிட்டு நல்லா மேல கொண்டு போயிட்டு கீழே கொண்டு மேல நல்ல வடிவா கீழே இவ்வளவு தான். அதை நீங்க செய்யும் போது வீட்டை நிறைய பயிற்சி செய்து கொள்ளலாம். அமைதியா செய்து கொள்ளலாம். அழகா மெதுவா கண்ணை திறந்து மூடி விடுவோம். மெதுவா எப்போ மூச்சுல கவனம் இருக்கணும். மூச்சு வடி மூச்சு வாய வடிவா மூடி இருந்து கொண்டு கண்ணை திறந்து மூடிட்டு அந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். வீட்டை நிறைய பயிற்சி எடுத்துக்கொள்ளுவோம். மூச்சு பயிற்சிக்கு ரெடி ஆகிக்கொள்ளுவோம். நிமிர்ந்திருந்து சாதாரண மூச்சு முதல்ல மெதுவா உள்மூச்சு வெளிமூச்சு எடுத்து விட்டுட்டு மெதுவா இந்த முத்தியை பிடிச்சு பெருவிரலையும் சொந்த மோதிர விரலையும் பிடிச்சு ஒரு பக்கமே எடுத்து ஒரு பக்கமே விட்டுட்டு இடது பக்கம் வலது பக்கம் முத்தி இருந்துட்டு மாறி அதே மூக்கால இப்ப ஒரு பக்கத்தால எடுத்து ஒரு மற்ற பக்கத்தால வருவது. கண்களை மூடி நிமிர்ந்திருந்து ஆறுதலா இந்த பயிற்சியும் கழுத்து வலிக்காம செய்யணும். கண்ணை இறக்கி மூடாம சாதாரணமா மூடி இருக்கணும். நிமிர்ந்திருக்கணும். இருந்து கொண்டு செய்யணும். வச்சிராசனத்துல இருந்து கொண்டு செய்ய வேணும் இந்த பயிற்சி. அந்த பயிற்சியை வீட்டுல நிறைய பயிற்சி செய்வோம். முதல்ல ஆசன பயிற்சிகள் பயிற்சியை செய்து போட்டு தலை கை வயிற்று பகுதி முழங்கால் காலுக்கு செய்து போட்டு பிறகு கொஞ்சம் ஆசனங்கள் 10 எண்ணிக்கைக்கு ஒரு ஆசனம் வேணா 3 தடவை 10 எண்ணிக்கைக்கு செய்துட்டு பிறகு கண் பயிற்சி செய்துட்டு பிறகு மூச்சு பயிற்சி செய்துட்டு இந்த கைகளை நல்லா உதறி கைகளுக்கான பயிற்சி நிறைய வேலை செய்ய போது இந்த கைகள் அதுக்கான ஒரு உதறை செய்து ஒவ்வொரு விரலையும் அப்படியே நீவி விட்டு மெதுவா இந்த கைய அவ்வளவுக்கு நீவி விட்டு அப்படி ஒன்றோடு ஒன்று கோர்த்து அப்படியே திருப்பி விட்டு மூட்டுக்களையும் அப்படியே சுழட்டி விடுவோம். நல்ல வடிவா முன்னுக்கு நீட்டி சுழட்டிட்டு நல்லா உதறிட்டு அப்படி எங்காலி பக்கம் பிடிச்சு எங்காலி பக்கம் பிடிச்சு எடுத்து வாக்கி கொள்ளலாம். நன்றி. இப்ப நாங்க செய்ய போற ஆசனம் சாந்தி ஆசனம். இந்த சாந்தி ஆசனத்துல ஒரு குறிப்பு எப்படின்னு சொன்னா, நீங்க இந்த சாந்தியாசனம் செய்யறோம் தானே, நாங்க எல்லா உடல் உறுப்புகளையும் இணைச்சு கொள்றோம். அந்த உடல் உறுப்போட பேசி கொள்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு. உங்களுக்கு நிறைய நீங்க எழுதுறீங்க, நிறைய வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தையில உங்களோட உடல் உறுப்புகளை நினைக்கும் போது நீங்க எழுப்பின உடனேயும் நீங்க இதை செய்யலாம். நித்திரைக்கு போறதுக்கு முதல்ல நீங்க செய்து அதை அனுபவிச்சீங்கன்னா அவ்வளவு சிறப்பு. யாராவது முயற்சி செய்தீங்கன்னா சாந்தியாசனம் இப்படித்தான் ஒன்றும் இல்லை. அப்படியே மேல படைக்கிறது வேறமா இப்படியே படைக்கிறோம். கால வடிவா சேர்க்கிறோம். கையை நிமித்தி வைக்கிறோம். இப்படியே படுத்துருக்கு. இப்படியே இருந்து கொண்டுதான் இந்த உடலோட பேசுற நேரம். இதை நீங்க நித்திரைக்கு போக முதல் நித்திரையால் எழும்பினவுடன் அப்படியே நிமிர்ந்து படுத்திருந்து கொண்டு செய்தா அவ்வளவு சிறப்பான பயில நீங்க அனுபவிக்க முடியும். உடல் உறுப்போட பேசினா முயற்சி செய்து பாருங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். இன்னைக்கு நாங்க உடல் உறுப்போட பேசுற நேரத்துக்கு அப்புறம் நிமிர்ந்து இருக்கிறோம். நான் இப்ப சுகாசனத்துல இருக்கிறேன். அப்படியே கண்களை மூடி சிம்மத்துல விருப்பம் பிடிச்சு கொள்ளலாம். அப்படியே நிமிர்ந்திருந்து கழுத்தை மடிக்காம கண்ணை இறக்கி மூடாம சிரிச்சு கொண்டு உடல் உறுப்போட கதைக்க பாருங்க. நான் நல்ல கெட்டிக்காரன். ஒவ்வொரு நாள் பொழுதையும் என்னால அழகா அன்பா வரவேற்று அதனை நான் சிறப்பிப்பேன். என்னால முடியும். எந்த கேடும் இல்லை. எல்லாம் நல்லதுதான். எல்லாம் நன்மைக்குத்தான். எல்லாவற்றையும் என்னால சமாளித்து செயற்பட முடியும் என்ற ஒவ்வொரு நல்ல வார்த்தைகளோட உங்களோட இந்த நாளை அனுபவிக்க ஏற்றுக்கொண்டு உங்களோட உடல் உறுப்பு இவ்வளவு தூரம் இந்த ஆசன பயிற்சி செய்திருக்கிறீங்க, உடல் உறுப்பு கால பயிற்சி செய்திருக்கிறீங்க, தொடர்ச்சியா செய்யறீங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பலன் கிடைக்கும், எனக்கு கிடைக்கும் என்று நீங்களே உங்களுக்கு
வச்சுக்கொண்டு ஒவ்வொரு உறுப்பா நினைத்துக் கொள்ளுவோம். குதிக்கால், குதிக்காலுக்கு மேல உள்ள பின்பக்க கணுக்கால், முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி, முழங்கால்களின் கீழ்ப்பகுதி உள்பகுதி, தொடைப்பகுதி, பிருஷ்டபாகம், தண்டுவடம், எங்களுடைய நேரி, எங்களுடைய முள்ளந்தண்டு, உள்ளுறுப்புகள் எல்லாம், முதுகு பக்கத்தினுடைய உள்ளுறுப்புகள், எங்களுடைய எல்லாவற்றையும் இணைத்து, எங்களுடைய புஜங்கள், கழுத்து பகுதி, கழுத்து உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் இணைத்து, எங்களுடைய தலைப்பகுதி, பிறடி, எங்களுடைய தலைமுடியோட தலைமுடியினுடைய ஒவ்வொரு கால் வேர்களையும் இணைத்து, எங்களுடைய செவிகள், தலையில் உள்ள உள்ளுறுப்புகள், தலைமண்டையில் எல்லா உள்ளுறுப்புகளையும் நினைத்தபடி நெற்றி, எங்களுடைய கன்னங்கள், மூக்கு, காது, பற்கள், நாக்கு, நாடி, எங்களுடைய மூக்கு, எங்களுடைய விழிகள், கண்கள், இமைகள் எல்லாவற்றையும் நினைத்து தாடி பகுதி, பற்களில் இருந்து கழுத்து பகுதிக்கு வந்து கழுத்துள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றாக நினைத்து எங்களுடைய புஜங்களுக்கு வந்து அப்படியே கைகள், எங்களுடைய முழங்கை, எங்களுடைய உள்ளங்கைகள், எங்களுடைய கைப்பெரு விரல்கள், நகங்கள், ஒவ்வொரு நாடி நரம்புகளையும் நினைத்து அப்படியே நெஞ்சு பகுதியில இருக்கிற எங்களுடைய உள்ளுறுப்புகள் அத்தனையும் அன்போட பார்த்து அப்படியே வயிற்றுப்பகுதி, வயிற்றுள்ளுறுப்புகள் எல்லாம் சுகமா நல்ல உற்சாகமா இருக்கு, எந்த வருத்தமும் இல்லைன்னு நினைத்து தொடைப்பகுதி, முழங்கால்கள், எங்களுடைய முழங்கால்கள் கீழே உள்ள பகுதி, கணுக்கால்கள், அப்படியே பாதம், உள்பாதம், வெளிப்பாதம் எல்லாம் நினைத்து ஒவ்வொரு விரலாசின விரல்ல இருந்து கால் விரல்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நகங்களை எல்லாம் நினைச்சு என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் சிறப்பா இருக்கு, நல்லா இயங்குது, எந்த வருத்தமும் நோவோ ஒரு இடமும் இல்லை, அப்படி இருந்தாலும் அதை என்னை விட்டு போயிட வேணும் என்று சொல்லி அந்த பெருவிரலை ஆட்டி வெளியில பிடிச்சு தள்ளிவிட்டேன். அப்படியே போவாட்டிலும் என்னால அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோட இந்த உடலுறுப்புகளோட பேசி உள்ளங்கைகள் ரெண்டையும் எடுத்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து உடைஞ்சி கண்களுக்கு மேல ஒட்டி இரண்டாவது தடவையாக நிறைவாக உடைத்து உங்களுக்கு பிடித்த வழங்கி மிக்க நன்றி. இதனை கூறி பாமுக தளத்திற்கும் மருமகன் அவர்களுக்கும் அணிந்து செலுத்துகின்ற அன்பான அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி மீண்டும் நாளை காலை இளையோர் யோகா 206 சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா செய்யறீங்க, பொறுமையா செய்யறீங்க, உங்களை செய்யற விதத்திலேயே புரிஞ்சு கொள்ள முடியுது. விரைவில் சனிக்கிழமை என்னோட பொன்மாலை பொழுதுல சிறப்பு பேசுகிறது அன்போடு எல்லோரையும் விரைவிட்டு நன்றி கடிவிடுகிறது. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி ரஜினியர்களே. தொடர்வோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. கேட்க போறீங்களா? கேட்கறதா கேளுங்க. தர்ஷினி, நான் எழுதியிருந்த உங்களுக்கு அந்த யோகாசனம் பற்றி ஒரு குறிப்பொன்றும் தரலாம் என்று பாத்தீங்களா? பாத்துருந்தேன், பாக்குறேன். இப்போ இந்த பயிற்சிக்குள்ள வரும்போது நீங்க ஒரு பயிற்சியும் ஒரு ஆசனமும் செய்யுவோம். இந்த வீடியோவை நீங்க செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியாம போய் நீங்க செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா தூர தள்ளி வைக்கிற இந்த செட்டப்பை தான் நீங்க சரியா செய்ய வேண்டும். அதுதான் ஒரு இதா இருக்கு. இப்படி நான் இருக்கிற மாதிரி கொண்டு செய்றீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும். இதே போல கிட்ட இருந்து செய்றீங்கன்னா கொஞ்சம் தெரியவே தெரியாது. அதான் அதுக்குரிய ஒரு ஏற்பாடோட வருவீங்க. அப்படியே பார்க்கணும்னா கூட நானும் மாணவர்களும் உங்களுக்காக வெள்ளி இரவு கூட நாங்க நேரலைக்கு வந்து அதை செட் பண்ணி செட்டப் செய்யலாமா, அல்லது சனிக்கிழமை கூட முன்னுக்கே நாங்க செய்யவும் அதுக்கு எந்த தடையும் இல்லை. அதுக்குரிய வசதி அந்த உடுப்பும் வடிவா போட்டுட்டு வாங்க. ஒரு பயிற்சி உங்களால முடிஞ்ச ஒரு பயிற்சி ஒரு ஆசனம் போதும். ஒரு பயிற்சியும் ஆசனமும் செய்கிறோம் எழுதியிருக்கிறோம். சரி, அதான் அது மாதிரி எவ்வளவு முடியுமோ அதை செய்தா நீங்க என்னையறதே வெற்றி தான். செய்யறது வெற்றி, தொடர்ச்சியா செய்யறது அதுவே போதும். எல்லாரும் நீங்க செய்வீங்க, வடிவா முடியும், உங்களால முடியும். இந்த செட்டப்புக்கு தான் நடக்கா. உங்களுக்கு நேரம் முழங்கின நேரத்தை தாம நாங்க வர்றோம் இல்லையா? நன்றி, வாழ்த்துக்கள். நாங்க எழுத இல்லை, என்ன பயிற்சி செய்யறோம், என்ன செய்யலாம். நான் பயிற்சி நிகழ்ச்சி நல்லா போடும்போது உங்களை கூப்பிடுவேன். நீங்களே சொல்லி என்ன பயிற்சி செய்ய போறீங்க, என்ன ஆசனம் செய்ய போறீங்கன்னு நீங்களே சொல்லுங்க. நிகழ்ச்சி நிரல் வெள்ளிதான் எழுத முடியும். எனக்கு தொடர்ச்சியா வேலையா இருக்குது. வெள்ளி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நிகழ்ச்சி நிரல் அனுப்பி வைப்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையா? ஆமா பயிற்சியா? ஓகே, ரெண்டும்
பயிற்சியில் ஒரு ஆசனம் இணைஞ்சு கொள்ளுவோம். நன்றி, சிறப்புடன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். ஓடி போய் ஓடி வாழ்த்துக்கள், வருகிறீர்கள். நன்றி, வணக்கம். நாளை காலை நன்றி, சந்திப்போம். வணக்கம். நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி இளையோர் யோகா எங்களை இளமையாக்கிடுவீங்க நீங்க. என்ன யோகாசன பயிற்சி மூலம் எங்களை இளமையாக்கிடுவீங்க. பல பேர் அப்படிதான் இருக்கிறார்கள். நன்றி. ராஜ்யத்தில் யோகா நமக்கு வருகின்ற நன்றி.